அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு அதிகரிக்கணும், ஏதாவது ஒரு வகையிலேருந்து பணம் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு மெத்தடை இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய டைமில் வந்துட்டு செஞ்சு பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நாளே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. அதுலேயும் நான் சொல்லக்கூடிய அந்த டைமை இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. அதனால் அவசியம் இதை வந்துட்டு செஞ்சு பாருங்கள். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடானது ஆஃபீஸில் இருக்கும்போதும் செய்யலாம், ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் செய்யலாம். எந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீங்கனாலும் ஈஸியாக வந்து செஞ்சு முடிச்சிடலாம். மேலே இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ராகு காலம், யமகண்டம் இதை கூட நீங்கள் பார்க்க தேவையில்லை. டக்குன்னு வந்துட்டு செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு நிமிஷம் கூட ஆகாது. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி மகா சிவராத்திரி நமக்கு வருதுங்க. அந்த நாளில் நமக்கு அபிஜித் நட்சத்திரமும் வந்து இருக்குது. இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட இலையை பயன்படுத்தி நம்மளுடைய கோரிக்கையை முன்வைக்கும் போது கண்டிப்பாக அது வந்து நிறைவேறியே தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன், லிங்க் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இன்று நமக்கு பிப்ரவரி மாதத்தின் 13ஆம் தேதி, மாசி மாதத்தின் முதல் தேதி, நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயார் வழிபாட்டு அவங்களை அதிபதியாக கொண்ட சுக்கிர பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருந்ததுங்க. அதே போல் ஏகாதசி திதி வந்து இருக்குது. மேலும் இது மாசி மாதத்தின் முதல் தேதியே இருக்குது. ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் தேதியாகட்டும், ஆங்கில மாதத்தின் முதல் தேதியாகட்டும், அந்த நாளில் நம்ம கோவிலுக்கு போகிறது, சில மங்கள பொருட்கள் வாங்கிறது, அல்லது ஒருவித பணவசிய பரிகாரங்கள் செய்கிறது, இதெல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு மாதம் முழுக்க நல்ல ஒரு பணவரவை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே இந்த நாளில் ஒரே ஒரு கற்பூரவள்ளி இலை கிடச்சாலும் அதை வச்சு செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் குறித்து வீடியோ வந்து போட்டிருக்கிறேன். இப்போவுமே உங்கள் வீட்டில் அல்லது நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க, அங்கே கற்பூரவள்ளி இலை பார்க்குறீங்க அப்படிங்கும்போது மாலை 6 மணிக்கு முன்னாடி நீங்கள் அந்த இலையை பார்த்து பறிச்சுட்டு வந்து வச்சுக்கோங்க. இரவு தூங்கறதுக்குள்ளார எப்போ வேணாலும் செய்யுங்க. கண்டிப்பாக பல வழியிலிருந்தும் உங்களை தேடி பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ சொன்ன வீடியோனுடைய லிங்க்குமே எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்த்து வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவில் செய்ய வேண்டிய பரிகாரம் குறித்து பார்த்தலாம். இப்போ நம்ம செய்ய போகிறது பார்த்திங்கன்னா மதியம் 3 மணி 18 நிமிஷத்துலேருந்து 3 மணி 36 நிமிஷத்துக்குள்ளார செய்கிற மாதிரி இருக்கும். மொத்தம் பார்த்திங்கன்னா 18 நிமிஷம். இந்த 18 நிமிஷம் பார்த்திங்கன்னா சித்தர்கள் நமக்காகவே கொடுக்கப்பட்ட பண வசியத்துக்கு உண்டான நேரம். அது மாசி முதல் தேதி அன்னைக்கு, அதுவும் வெள்ளிக்கிழமை நாளில், ஏகாதசி திதி நாளில் இந்த ஒரு நேரம் நமக்கு கிடச்சிருக்கிறதே வந்து ரொம்ப பெருசுன்னு வந்து சொல்லலாம். இந்த நேரத்தில் நம்ம பணவரவுக்காக செஞ்சோங்கும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து ஏற்படும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா 1 ரூபாய் காசு ஒன்று தான் வந்து தேவைப்படுது. ஏன்னா இந்த 1 ரூபாய்ங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியதாக கருதப்படுது. மேலும் இந்த ஒன்று தான் நமக்கு 10 100 கோடியாக வந்து மாறப்போகுது. பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க. அடுத்தது ஒரே ஒரு பேனா இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. அந்த பேனா வந்து பிளாக் கலர் தவிர வேறு எந்த கலரில் வேணாலும் இருக்கலாம். ரெட் கலரில் இருக்கலாம், க்ரீன் கலரில் இருக்கலாம், ப்ளூ கலரில் இருக்கலாம். ஏதாவது ஒரு கலரில் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த காசு பேனா ரெண்டையும் எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உக்காந்துக்கோங்க. நல்ல டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. யார் கூடவும் பேசாதீங்க. 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அந்த சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க. வடக்கு திசை, நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. இப்போ உங்களுடைய இடது கையில் இந்த கட்டை வரலுக்கு கீழே உள்ள இந்த பகுதி பார்த்திங்கன்னா சுக்கரமேட்டு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த சுக்கரமேட்டு பகுதியை இன்னொரு கையை பயன்படுத்தி நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க. லைட்டாக வந்து இங்கே சூடாகணும், வெதுவெதுப்பாக வந்து சூடாகணும். அதன் பிறகு இங்கே ஒரு எனர்ஜி சர்க்கிள் கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க. அந்த வட்டத்துக்குள்ளார இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த ஃபெகு சிம்பல் வந்து போட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா வீனஸோட தொடர்புடையது, அதாவது சுக்கரனோட வந்து தொடர்புடையது. சாதாரணமாகவே வெள்ளிக்கிழமை நாளில் இந்த சிம்பலை பயன்படுத்துறது நல்லது. அதுவும் இன்றைக்கி மாசி 1ஆம் தேதியாக இருக்குது, ஏகாதசி திதியாகவும் வந்து இருக்கிறதுனால இது அமோகமாக நமக்கு வேலை செய்யும். அதனால் இதை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த 1 ரூபாய் காசு எடுத்துக்கிட்டிங்க இல்லையா, இந்த 1 ரூபாய் காசையே நம்ம கொஞ்சம் எனர்ஜி பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு எப்படி பண்ணணும்னு தெரியும். புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் உள்ளங்கையில் இந்த காசை வச்சுட்டு, இப்போ இடது கையில் வச்சுருக்கீங்கும்போது வலது கையால் இதை வந்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அப்படியே மெதுவாக வந்து ரப் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் தேய்க்கும்போது அந்த காசு வந்து கீழே விழக்கூடாது, அந்த மாதிரி வந்து தேய்க்கணும். கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தும் வந்து தேய்க்கணும். இப்படி தேய்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய உள்ளங்கையும் சூடாகும்,
அந்த காசும் வந்து வெது வெதுப்பாக வந்துட்டு மாறும். சரிங்களா? அதன் பிறகு உங்களுடைய விரலை பயன்படுத்தியோ அல்லது இந்த பேனாவை பயன்படுத்தியோ இந்த காசுலேயும் நீங்கள் இதே ஃபெகு சிம்பிளை வந்துட்டு போட்டுக்கலாம். அடுத்தது 6 முறை நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரியை வந்து சொல்லுங்கள். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீனஸ் சாங்ஷன் அபண்டன்ஸ், வீனஸ் சாங்ஷன் அபண்டன்ஸ், வீனஸ் சாங்ஷன் அபண்டன்ஸ். இதுதான். இதை வந்துட்டு 6 முறை வந்து சொல்லுங்கள். சொல்லி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட நிறைய பணம் சேர்ற மாதிரி இமேஜினேஷன் வந்து பண்ணுங்கள். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க, கையை தேய்ச்சிக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா? இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த டைமுக்கு முன்னாடியே பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது 3:18க்கு முன்னாடியே வந்து பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 3:18லேருந்து 3:36 மொத்தம் 18 நிமிஷம் இருக்குது இல்லையா? இந்த 18 நிமிஷத்துக்குள்ளார கையில் வந்து இந்த ஃபெகு சிம்பிள் வரைகிறது, காசில் வரைகிறது, இந்த வீனஸ் சாங்ஷன் அபண்டன்ஸுங்கிற வார்த்தையை சொல்கிறது, இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இந்த காசை வந்துட்டு உங்களுடைய பர்ஸ்லையோ ஹேண்ட்பேக்லேயோ பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க. இதை வந்து செலவு பண்ணக்கூடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலவு பண்ணலாம். இருந்தாலும் ஒரு 24 மணி நேரமாவது நம்மகிட்டே இருக்கிறதுங்கிறது நல்லது. நாளைக்கு வேணால் நீங்கள் ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு இந்த காசை வந்து பயன்படுத்திக்கலாம். ஏற்கனவே நான் சொன்னேன் அந்த கற்பூரவள்ளியில பரிகாரத்தையும் செஞ்சுட்டு இதையும் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். ஏன்னா 1க்கு 2 செய்யும்போது இன்னும் நமக்கு அதிகப்படியான பலன்கள் தான் வந்து கிடைக்கும். இல்லைன்னா அது செய்ய முடியலிங்க, இலை வந்து கிடைக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்துட்டு நீங்கள் செஞ்சுருங்க. இந்த வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.